உழைப்பு மட்டுமே ஒரு மனிதனுக்கு வெற்றியை தந்துவிடாது. சரியான திசையில் எடுக்கப்படுகின்ற உழைப்பே இலக்கை அடைய நம்மை இட்டுச் செல்லும். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலிருந்து மனிதனுடைய முயற்சிக்கும் தெய்வீக வழிநடத்துதலுக்கும் உள்ள வித்தியாசத்தை நமக்கு காட்டுகின்றது. நம் வாழ்வில் கடவுள் சரியான வழிகாட்டுதலை கொடுக்கும்போது நாம் வெற்றி அடைகிறோம். கடவுளுடைய துணை இல்லாத பொழுது நாம் வெறுமையை காணுகின்றோம். 7 பேர் எல்லாரும் மீண்டும் மீன் பிடிக்க செல்கிறேன் என்கிறார்கள். எல்லாரும் மீன் பிடிக்க போகிறாங்க. அதுக்கு தலைமை யாருன்னா பேதுரு தான். எல்லாரும் மீன் பிடிக்க போகிறார்கள். பெரிய அதிசயங்களை காண்கிறார்கள். எப்படிப்பட்ட அதிசயம்? 153 மீன்கள் இருக்கிறது. வலை கிழியல. இது 3வது உயிர்ப்பின் காட்சி. எல்லாரும் ஆண்டவர் இயேசு மேல் நம்பிக்கை வைக்கின்ற இந்த அதிசயமான நிகழ்வு. அபூர்வமாக இரவு மீன் கிடைக்கவில்லை என்றால் காலையில் மீன் கிடைக்காது. ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறார்? நீ வலது பக்கமாக வலையை போடு என்கிறார். எதுவும் மீன் பிடித்தலை பற்றி தெரியாத ஆண்டவர் வலது பக்கம் வலையை போட சொல்கிறார். மீன் பிடிக்கிறது. எல்லாரும் மகிழ்ச்சியில், அக்களிப்பில், ஆனந்தத்தில் அடைகிறார்கள். மனித முயற்சி கடவுள் இல்லாத பொழுது தோற்று போகிறது. கடவுள் உடன் இருக்கிற பொழுது மனித முயற்சிக்கு பலன் கிடைக்கிறது. மனிதன் வாழ்வில் தோல்வி அடைகிறான் என்றால் அவன் அதிலிருந்து ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தான் தோல்வி அடைகிறோம் என்றால் அதற்குரிய யுத்தியை மாற்ற வேண்டும். அதற்கான வழியை ஆண்டவர் நமக்கு காட்ட வேண்டும். அதை தான் கேட்கணும்.